தாத்தா தாத்தா, மல்லி அக்கா கிடைச்சிட்டா. அப்படியா? அம்மா மகாமாயி, ஜெகன்மாதா, உன் குழந்தைய நீ காப்பாத்திட்ட தாயே. இப்ப மல்லி எங்கப்பா இருக்கா வித்யா? அக்கா வீட்டுக்கே வந்துட்டா. நாம தேவையில்லாம எங்கெங்க தேடிட்டு இருந்தோம். எல்லாம் அந்த மகமாயியோட மகிமைப்பா. நாம தேடுறது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆனா அதை நமக்கு காட்டாம நம்ம கூடவே இருந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பா அவ. மல்லி கிடைச்சிட்டாங்கிற போது ஸ்ரீசக்கரமும் கிடைச்ச மாதிரி தான். முதல்ல நான் அவளை பார்த்தாகணும். மல்லிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை கூடவே வந்திருக்கு தாத்தா. அதான் மல்லி கிடைச்சிட்டாளே, அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும். சரி வா போலாம். विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. प्रथमं शैलपुत्रीति द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकम् पंचमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्र्यश्च महागौरीति चाष्टमम्. ஸ்ரீசக்கர விஷயம் என்ன ஆச்சு? விருபாட்ச சாஸ்திரிகள் எப்படி இருக்காரு? இனிமே என்ன பண்ண போறீங்க? அது ஸ்ரீசக்கரத்தை பத்தி இன்னும் எந்த தகவலும் இல்லை. விருபாட்ச சாஸ்திரிகள் மௌனமாக தான் இருக்காரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியல. அது இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டாங்களா?
ஜக்கியோட வைஃப் சுனிதாவும் உங்க வீட்டில் தானே இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுங்க. ஒரேடியா எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். இல்லைன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் அவங்களுக்கு சொல்லணும். வந்துட்டீங்களா? வாங்க. அப்புறம் எல்லாரும் இருக்கீங்க, ஆனா மல்லிகை காணுமே. அவ வீட்ல இல்ல. என்ன பிரசாதம் கொண்டு வந்திருக்கியோ அதை கொடுத்துட்டு போ. சும்மா அனாவசியமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. வரட்டும் வரட்டும், மெதுவாவே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா தான் சொன்னார்லம்மா, ஸ்ரீசக்கரத்தை பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம், அது பாதுகாப்பா இருக்கு, திரும்ப வந்தே தீரும், எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார்ல. ஸ்ரீ சக்கரம் இப்ப வேணா பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா கெட்டவங்க கையில கிடைக்காதுன்னு என்ன நிச்சயம்? கெட்டவங்க கண்ணில் பட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா? அம்மா, அது என்ன பணமா, தங்கமா, இல்ல வைரமா? ஒருவேளை கெட்டவங்க கையில அந்த ஸ்ரீசக்கரம் கிடைச்சாலும் அதோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ராட்சசங்களையும் மனுஷங்களா மாத்திடும். எப்பேற்பட்ட திருடனையும் ஸ்ரீசக்கரத்தோட பக்தனா மாத்திடும். அந்த அளவுக்கு அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு சக்தி இருக்கு. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற பஞ்சாச்சரி. அது உன்னை உள்ள கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு போக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா பாவம், இன்னும் நீ நிறைய வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா? சீக்கிரமா கிளம்புப்பா. நீ சாப்பாட்டுக்கா உட்காந்துருந்தா சமையல் பண்ண ரொம்ப நேரமாகும். நீ கிளம்புப்பா, கிளம்புப்பா. அம்மா, வேற என்ன வேணும் பஞ்சாட்சரி சார்? ஒன்றும் இல்லை வித்யா, ஒன்றும் இல்லை. நீ போப்பா, நீ போ, உள்ள போய் பிரசாதம் சாப்பிடு. போ போ, சொல்றது கேளு. ஐயோ, எல்லாரும் ஒரேடியா உள்ள போயிட்டாங்களே. ஜக்கி பின்வாசல் வழியா உள்ள போறேன் நானே, திரும்ப வரலையே. என்ன ஆச்சோ தெரியலையே. எங்களுக்கு நீங்க தாயா சாமி. என் பிள்ளை உங்களை கொல்ல முயற்சி பண்ணான்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் பொய்ன்னு போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் போலீஸ் அவனை விடுவாங்க. அவன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவன் இன்னும் போலீஸ்காரங்க பாதுகாப்புல இருக்கிறதுனாலதான் பொழைச்சிருக்கான். என் கையில மட்டும் அவன் மாட்டியிருந்தான், இந்நேரத்துக்கு அவனுக்கு கொல்லியே வச்சிருப்பேன். நன்றி கட்ட ஜென்மவன். ஸ்ரீசக்கர உற்சவத்துல அவன் என் முன்னாடி நின்று என்னையவே சுட்டிருக்கான். நான் செஞ்ச புண்ணியம், நான் பொழைச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அவன் திட்டம் போட்டு வேணும்னே என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? ஐயோ, அவன் உங்களை கொல்ல முயற்சி பண்ணானோ, ஸ்ரீ சக்கரத்தை திருடிட்டான்னு அவன் மேல பழியா போட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் எதுவுமே தெரியாத அப்பாவி புள்ளங்க. அம்மன் கோவில் வாசல்ல செருப்பு பாத்துக்கிற வேலையை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. நீங்க சாமிங்க. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அவனை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. விருப்பாக்ஷா, ஸ்ரீ சக்கரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மண்டலம் போட போறேன். போய்தான் ஆகணும்னு நீ முடிவே பண்ணிட்டன்னா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு போயிடு தாயி. அம்மா, எனக்கு காட்டுமா, ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடத்தை எனக்கு காட்டுமா.